ஹாய்மா. ஹாய். நரிட்டோஸ் கிடன் தமிழ் 134வது எபிசோட். ஃபுல் எபிசோட் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். ஸ்ராயாவுடைய மரண செய்தி கேட்டு நரிட்டோ என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நம்மளுக்கே ரொம்ப அப்படியே ஆமாம், ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சேடான எபிசோட் அப்படின்னு தான் நான் அந்த சீனை வந்து நான் சொல்லணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தகவல் வந்துருச்சா என்னன்னு தெரியல. கொண்டு விட்டு இந்த வேலையா அந்த மரம் மனுஷன் சண்டைய பார்க்கணும் போல இருக்கு. வாய மூடு. நீ யாரோட சண்டைய பத்தி சொல்ற? யார சொல்ற? உனக்கே தெரிய வரும் பாரு. அது யாரோடன்னு தெரியலையே. சாஸ்கேக்கு ஏதோ ஆக கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அந்த அக்காட்சிக்கு இடத்துல சாஸ்கேக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஒருவேளை அங்க இட்டாச்சி இருப்பாரோன்னு நீ சந்தேகப்படுறியா? இவங்க இந்த குரூப் இவங்க 3 பேரும். ஆமா, ஒரு விதமான பயம்தான். இந்த நேரம் ஜூஸ் குடிச்சிட்டு தானே இருக்கு. அவன் தண்ணிக்குள்ளே இருக்கிறவங்க, அதனாலதான் அப்படியே வறட்சி ஆயிருக்கு. ஆமா, கிடையாது. இல்லைன்னா டயர்ட் ஆயிடுவேன். பாசிட்டிவா மட்டும் யோசிக்காம இதுல இன்னொரு பக்கமும் யோசிக்கலாம்ல. சாஸ்கே, அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னு நான் இங்க இருந்தே பாக்குறேன். ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா நம்ம உடனே கிளம்பிடலாம். என்ன சொன்ன? இப்ப எதுக்காக நீ எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? சாஸ்கேக்கு ஒண்ணுனா மட்டும் உன்னால தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காதுடா. சரி, அப்ப நான் பறவைகளை ஏவி விட்டு அந்த இடத்துல எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றேன். சுத்தம், நீங்க 2 பேர் இருக்கீங்களே, ரொம்ப பயந்தாங்கோலிங்க. ஆமா, ஏதோ பறவை. இந்த பக்கமும் எதுவும் கிடைக்கல. சாஸ்கே சென்ட கண்டுபிடிச்சது நல்ல விஷயமா இருந்தாலும் எதிரிய மீறி நம்மளால இதுவரைக்கும் பறவை. எனக்கும் புரியுது. அவங்கள சமாளிக்கிறதுக்காக தானே இத்தனை ஷேடோ க்ளோன்ஸை உருவாக்கி இருக்கோம். இந்த ஏரியாவை மொத்தமா சர்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஆமா, உண்மையான நருட்டோ எங்க இருக்கான்னு பார்த்து எதுவுமே கிடைக்கல. ஆமா, இவங்க பூரா ஷேடோ க்ளோன். இதுதான் உண்மையான இவங்க எந்த குரூப். சவுத் ஃபாரஸ்ட்ல நமக்கு கிடைச்ச சென்ஸ் எல்லாமே போலியானது சென்சை. அப்படியா? எதுக்கு இப்ப நீ மூஞ்சிய தொங்க போட்டு வச்சிருக்க? மனம் தளராத, எழுந்திரு, விழித்திருன்னு விவேகானந்தர். அவன் சரியா சொல்றான். அப்போ சரி, இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு தகவல் தெரியல. முன்னாடி பாட்டிக்குமே தகவல் அதெல்லாம் ஒரு உணர்வுலதான் இருக்கா. ஆமா, பறந்து போய்கிட்டே இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியல. சாஸ்கேவா ஒரு ஆளா வர்றேன். ஏன் அவங்க டீம் விட்டுட்டு தனியெல்லாம் வர்றேன்? அதான் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? யாரோ நிக்கிறாங்க. அப்ப நீ வந்துட்டியா? அவன் அண்ணே இட்டாச்சி. இது இட்டாச்சியா? ஐயோ, தனியா வந்து சிக்கிக்கிட்டானே. நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட போல இருக்கு. ஆனா நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. உன் கண்களும் கொஞ்சம் கூட அன்னைக்கு பண்ண மாதிரியே உன் கட்டுப்பாட்டை இழந்து கத்திக்கிட்டே என்ன தாக்க போறியா சாஸ்கே? சின்ன வயசுல நடந்தது. ஆமா, சின்ன வயசுல ஞாபகப்படுத்துறேன். நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா இத்தனை வருஷமா எனக்குள்ள இருந்த வெறுப்பு நெருப்பா கொதிக்குது.
என் அந்த வாழ்க்கையை குட்டி நான் பையனா ஒரே ஒரு இருந்தப்ப காரணத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி சரி அது உன்னை கொல்லணுங்கிறதுக்காக தான். இதா. இங்கேயே உன்னோட கதையை முடிக்கிறேன். ஐயோ அவங்கள பார்ட்னர் சேர்த்துட்டு இவ வந்து தனியா அதை சுத்திட்டானே. அதே அவன் ஆனால் பார்க்குறேன் இருக்கா எங்கே இருக்காங்க அவ்வளவுதான். உன்னை கொல்ல போறேன். அது சொல்லிக்கலாம் பறந்துடுவானா ஒற்றே அடியில பறந்துட்டேன் இல்லையா? விட்டாச்சு ஒரு அடிதான். அதுக்கோட இந்த பாருங்களேன் எங்கிட்டு சாவுறது. ஆத்து இந்தா அவ்வளவுதான் சரி இப்படின்ட்டேன். ஒரு அப்படி விரல இருக்குல்ல வச்சுதாங்க அவனுக்கு. இப்படின்னு. அதான் என்னை பத்தி ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாது தாச்சி. ஏன் சாஸ்கே அண்ணன் சொல்லிட்டு இருக்கேன். ஆ ஓ எப்படி உன் மேல எனக்கு இருக்கிற வெறுப்போட அளவு பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. ஏ அந்த வெறுப்பு தான் இப்ப என்னை இவ்வளவு பலசாலியா மாத்தி இருக்கு. ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்களே டக்குன்னு பின்னாடி அடிச்சேன் போய் அடிச்சிட்டேன். நிச்சயமா உனக்கு தெரியாது. தெரியலையே என்னன்ட்டு ஐயோ பேசிக்கிட்டு அடிச்சுட்டானே நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனால் என்னன்னு தெரியல அது மறுபடியும் இல்லையே அவங்க உடம்புல இருந்து பிளட் கொட்டுது. அவங்க அக்கா தூக்கி கூட மறுபடியும் உயிரோட வந்துடுறாங்க இல்ல இவங்க எப்படி உயிரோட வந்தான்? என்னன்னு தெரியலையே ஐயோ நீ ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. சேடக்குள்ளமா அது என்ன சாதாரண ஏங்க நான் ஒரு செகண்ட்ல நம்பிட்டேங்க. சேடக்குள்ள பூரா அப்புறம் பூஜிகா மறைவிடத்துக்கு நீ தனியா வா. அங்க வச்சு நமக்குள்ள இருக்க பகையை தீர்த்துக்கலாம். அது அது இடத்துக்கு தனியா வர சொல்லிட்டானே. சேடக்குள்ள பூரா ஐயா, நான் வந்து உண்மையை நம்பிட்டேங்க ஒரு செகண்ட். இவங்க வந்துட்டாங்க. ஆமா இந்த குரூப் பூரா அந்த ஓடியான்ட்டாங்க ஒரு செகண்ட்ல என்னை நம்ப வச்சுட்டாங்களே. யாரையும் வர வேணாம்னு சொல்லியிருந்தல. கரேனால வேற ஒருத்தரோட சக்கரவை இங்க உணர முடிஞ்சிருக்கு. அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதே அவன் விட்டாச்சு. விட்டாச்சு. பூரா ரெக்கையா பார்த்து பின்னாடி வாங்க, நாம கிளம்பலாம். என்னாச்சுன்னு தெரியலையே அதான் அந்த உச்சிகாவுக்கான தனியா ஒரு மறைவிட இருக்கான், அங்க வர சொல்லியிருக்கேன். இல்ல கிராயா உள்ள ஏங்க ஸ்ராயாவே செத்து போயிட்டானே. இவன் மதுரா உச்சிகா தாவே மேல உட்காந்துட்டு இருக்கானே. அவன் ஒத்தக்கண்ல பாத்துக்கிட்டு அவன் தனியா தான் வந்துகிட்டு இருக்கான். நீ இப்பவும் பாம்பு போலதான் வர போறியா இல்ல கழுகா மாற போறியான்னு? யார் தனியா வர்றது? ஏன்னா நீ என்ன ஓ சாக்கியதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன இதே சக்கரம் அது மதுராவுக்கு அதுக்கு இவனை இது பண்றேன் அப்படி அங்க இருந்துட்டே பாத்துட்டு இருக்கேன். வேற வழியா போய் பார்க்கலாமா சாஸ்கே? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேற உடனே ஸ்பாட்டுக்கு போகணுன்றேன் சுத்தி போனா ரொம்ப டயர்ட் ஆயிடும். என்னங்கடா சடனா சடனா. நைட்டை குரூப்பும் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க சாஸ்திரியை பார்க்குறது ஆமா பாத்துட்டேன். க்ளோனா ஒரிஜினலான்னு தெரியல, க்ளோன்னு நினைக்கிறேன். ஐயே குளோனு க்ளோனு சோழி முடிச்சு வச்சு அவன் எதுக்கு அடிக்கிறான் என்னது அது? அது ஒரு ஷேடோ. அது நருட்டோ. இது வந்துட்டானான் Multiple shadow clones. இப்போ எனக்கு புரியுது. நான் இவ்வளவு நேரம் இந்த இடத்துல சென்ஸ் பண்ணிட்டு இருந்த சக்கரம் அவனோடது தான் போல. ஒரே அடி அடிச்சு விட்டுட்டானே அவன் சொல்லிட்டானா. ஆமா அவனுக்கு தெரியும்ல, ஆமா. அவன் பார்த்தாலே இவனுக்கு தெரியும். இந்தா ஓ அதன் போற வேகத்துக்கு நீங்க கட்டுப்படுத்த முடியுமா? தேவையில்லாம நீங்களுக்குள்ள இப்போ மழுக்கிறீங்க. அதத்தேன் சண்டை டைவர்ட் ஆக போதுக்கோ, அந்த கோவம் வந்து வெறித்தனமா மாற போகுது. அதட்டேன் அது சேர்ந்து கூட அவனோட சேர்ந்து கூட அவனை அழிக்கலாம். என்ன இது? இந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சக்கரம் நம்மளை நோக்கி வந்துட்டே அந்தாண்டா இதா இது பிசாமே. ஏ ஐயே இவன் வந்து தொலைங்க. என்னங்க சம்மந்தம் இல்லாம வந்து தொலைகிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு இவன் கத்தியதே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். பிசாமத்த கத்திய இதை ஹிட்டாச்சி சொன்னதை யாரும் மீற முடியாது. கூட இருக்கிறவங்க எல்லாருமே இங்கேயே இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. கவலைப்படாத. இந்த இடத்துக்கு நான் வரும்போது எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது.
இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்கே விட்டுட்டு போறானோ? சாஸ்கே, நீ மட்டும் தனியா போக கூடாது. நாம இவனை தோக்கடிச்சிட்டு எல்லாரும் ஒண்ணா போகலாம். எனக்கு உங்க கூட சண்டை போடுறது துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா என்ன சீண்டுனீங்கன்னா சாமி ஏதாவது மோடுத்தனமா இருக்கானே ஆளு. இந்த கிசாமியோட கத்தியத்தை அந்த ஜூஸ் குடிக்கிறவன் கேட்டுட்டு இருக்கேன். மட்டும்தான். கொடுக்க மாட்டேன். ஆ, இவனை விட்டுட்டு சாஸ்திரியை மட்டும் போறானோ? இந்த இவன் சுகுசு, சி, ஐ, அப்புறம் அந்த கிரேட் சுகேஷ் ஸ்வாட். இவனோட கத்தியத்தை. என்ன மறந்துட்டீங்களா என்ன? ம். நான் தான் சுகேட்சு ஹோசுகி. மங்கச்சு ஹோசுகியோட தம்பி. ஓ, எனக்கு அடையாளமே தெரியல. நீ இவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டியா சுகேட்சு? சாஸ்கே திரும்ப வர வரைக்கும் எனக்கு சும்மா இருக்கிறது துளிய விருப்பம் இல்ல. சரி சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் எப்படி? சேர்ந்து கழிப்போமா? கிசாமே சென்சே, நீ உன் அண்ணன மாதிரி இல்ல. நீ ரொம்பவே அவசரப்படுப்பா. இது சண்டை விட மாட்டானா? இந்த கத்திக்காக இவன் ஆசைப்பட்டு இருக்கேன். கொடுக்கணும் போல இருக்கு. சுகேட்சு, சாஸ்கே நம்ம எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றான். தேவையில்லாம பேச்சு கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். சரியான பைத்தியக்காரன். அதத்தியா சும்மா உட்காந்து இருக்கிறத விட்டு தேவையாது. தகுதி வந்து இருக்காங்க. ஆமா, Come on guys, இந்த பக்கம். இரு, நருட்டோ. இந்த சக்கரம் இவன் யாரு? ஹாய்டா. ஐயோ, இந்த வந்து தடுத்துட்டேன். அப்புறம் சோபி, எப்படி போயிட்டு சோபி அவனுக்கு நல்லா போதா? யோசிச்சு பாருங்க, ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்குள்ள இப்படி ஒரு பசுமையான லொகேஷன்ல 2 4 6 8 ஒருத்தர் எதிர்த்து 8 பேர்னா எல்லாத்தையும் இருக்கும். காகுயி. பாருங்க, நீயும் அக்கௌண்ட்ஸ்கே சேர்ந்த ஆள் தானே? ஆனா கபட்டோ கொடுத்துட்டு போன ஆமா. லிஸ்ட்ல பேரே இல்ல. நான் இந்த குரூப்புக்கு புதுசு. உங்களை டோவின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். ஆமா, இல்லாம பேசி எங்களோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காத. யாரும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம பக்கம் தான் ஆட்கள் அதிகமா இருக்கும். ஓ நோ, அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க, அப்படிதானே? நானும் அப்படித்தான் தான் நினைச்சுக்கிட்டேன். இவன் கண்டிப்பா அக்காட்ஸ்கியை சேர்ந்தவன் தான். இப்போ இன்னொருத்தன் வந்திருக்கான். சாஸ்கேக்கும் எங்களுக்கும் நடுவுல திரும்ப திரும்ப யாரோ வந்துட்டே இருக்காங்க. இன்னொருத்தர் வந்துட்டானா? பின்னாடி 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 வந்து அடிக்கிறேன். ஷேடோ க்ளோன் ஐயே, திரும்பி பார்த்தவொடனே இதாயிட்டானே. சும்மா கிண்டல் பண்ணே. எங்க பின்னாடி இருந்து பாக்குறேன். பின்னாடி இருந்து பாக்குறேன். இவங்களும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஆமா, வாரு உண்மையை சொல்லணும்னா நீ அந்த சின்ன பையனை விட கத்தியை நல்லாவே வீசுற. வாரு இவங்களுக்குல சாபுசா சென்சாய சொல்றீங்களா? என்னோட கிரேட் ஸ்கின் ஸ்வாட்க்கு எதிரா சண்டைக்கு வந்தவங்க ஐயோ ஆமா, இந்த கத்தி வந்து எப்படினாலும் வெண்டதான் போகும். அத்தாடி. அதேதான் இங்கேயும். இந்த வாளை எதிர்த்த யாரும் இது எதுக்கு அவங்க சும்மா தானே இருக்காம இந்த வரையும் சொல்லிக்கிட்டீங்க? அவன் வாழ் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. நொறுங்கி போச்சு. ச்சே, இவங்க இப்படி அடிச்சுக்கிறத பார்த்தா விளையாட்டு ரொம்ப விளையாட்டு மாதிரி இருக்கு. ஹே ஜூகோ, நீ வந்து கொஞ்சம் சொல்லலாம்ல. கவலைப்படாத. இந்த பறவைகளை வச்சு பார்க்கும்போது சண்டையில குறுக்கிடுறதுக்கு நம்மள சுத்தி வேற யாருமே இல்ல. அட கடவுளே, இவங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல சாஸ்கேக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவனுக்கு பூரா சாட்சி கேட்டதே. இந்த ஊர்க்காரங்க வேற நம்மள துரத்திட்டு இருக்காங்க. என்னது? ஹிடன் லீஃப்க்கு என்ன ஆச்சு? பிஞ்சு வயசுல போச்சு போச்சு. ஒரே உட கொடுத்தானே இவங்களுக்கே அடிச்சு ஓத்தி கோவியா கொக்கான்னு அடிக்கிறானே. ஐயோ, ஒரே போடுது. ஒரு குத்துல ரத்தம் கட்ட வைக்கிறேன். என்ன உங்க ஃபேவரட் கேளு. நருட்டோவால அவனையே சமாளிக்க முடியும். நீ அந்த எதிரிய மட்டுமே கவனி. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும். இந்த கத்துக்குட்டி எப்படி கெத்த காமிச்சனா? நம்ம நருட்டோவோட ஒரு அடியில கூட சிக்காம தப்பிச்சிட்டான். நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா ஏன் இப்படி பண்றான்? இவனுக்கு என்னதான் வேணும்? அங்க போடாம தடுக்கிறேன். அதே அதே அண்ணனின் தம்பியும் சந்திக்க விடுறத தடுத்துருவாங்க. இவன் இங்கேயே தடுக்கிறேன். ஆமா
நீ மாதிரி பார்த்தா வீங்க ரெண்டு பேரும் பெரிய மோட்டமா ஆக்கிட்டீங்க மாதிரி உன்கிட்ட சுத்தமா பிளானிங்கே இல்ல. நீ ஜாபுசாவை விட வால் நல்லா வீசுற. ஒரே படம் போடுச்சா ஆமா அவன் அந்த ஊருக்காரர் தானே. ஏதோ ஒரே ஒரு முறை என்ன ஏமாத்துறதுக்கே உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா குட்டி பையன்? குட்டி பையனா? என்னோட சக்கரா, நான் அதை அவ்வளவு பயன்படுத்தவே இல்லையே. ஆனா எப்படி ஓடுத்தனமா இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட என்ன அதை நீ கவனிச்சிருப்பேன்னு இவன் டயர்ட் ஆயிட்டான். அந்த வால் வந்து அந்த சக்கராப்புல உறிஞ்சுது. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? அதுதான் இவன்ட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப வெறுப்பேத்துறீங்க. அப்புறம் அடுத்து நம்ம என்ன கேம் ஆட போறோம் ஃப்ரெண்ட்ஸ்? உன்ன மாதிரி ஆள் கூட விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. சரியா சொன்ன. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம சாஸ்கியை தேடி கண்டுபிடிச்சோம். ஷீனோ, சாஸ்கியை கூட்டு வரதுக்கு போன பதானால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த தடவை உன் திறமையை காட்டு. நானும் ஏதாவது பண்ணணும். சரி, எல்லாரும் வாங்க. நம்ம சீக்கிரமே இதை முடிச்சிடலாம். அவன் உங்களை முடிக்க போறேன் போங்க. ஆளு தெரியாம கால வருது இல்லடா. ஆளுக்கு ஒரு பக்கம் பண்றாங்களா? என்ன பசங்க சீரியஸ் ஆயிட்டீங்களா? அப்படினா நானும் விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. ஃபார்மேஷன் மேல கவனத்தை செலுத்து. அது எனக்கும் தெரியும். நல்லது. கிபா, நீ தயாரா இருக்கியா? அக்கமாரி சரிதானா கமாரோ? அப்ப சரி, ஆரம்பிக்கலாம். சுத்தி அவன் மேல பார்க்கவே மேல இருந்து அடிக்க. அந்த பொண்ணுக்கு வெயிட் கைதான். ஐயோ, ஒருத்தனே எங்கிட்ட ஒரு இந்த பக்கம் அது அக்கமாரி சூடா எல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட இது பண்ணி இருந்தா அக்கமாரி ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் ஐயோ, ஒரு அடி கூட வாங்க மாட்டேங்கிறேன். அப்படி அப்படியா சொல்றேன் பேரை சேர்ந்து ஒரு அப்பாவி அட்டாக் பண்றீங்களே. அதற்கியா இதே ரத்தம் கண்ணு வேலை இருந்து. ஐயோ, ஒன்றும் போட்டானே இது அடிச்சான். அடிக்க ஆளை காணேன் மறுபடியும் ஐயோ, இருந்துச்சேன். வந்துட்டேன். மறுபடியும் இருந்துச்சானே நிஞ்சா ஆர்ட் பிளாக்கேட் ஜுட்ஸ். இது புதுசா ஜூச்சுன்னு சொல்றேன். அங்கிட்டு இங்கிட்டு வந்துடுறாமோ ஏப்பா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒண்ணா அட்டாக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அப்ப அந்த சீன் இல்லையா? எல்லாரும் கவனிங்க. தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தரா இவனை தாக்குங்க. ஏப்பா, எங்க இவனுக்கு எல்லாமே தெரியுதுங்க. பெரிய ஐயோ நிஞ்சா இங்கிட்டு பூந்து அங்கிட்டு வந்துடுறாமா கீழே போயிருக்கேன் ஆமா, அண்டர் கிரவுண்ட்ல போயிடுறேன். இப்படி போய் டப்புன்னு தான் வருது ஐயே, ஐயோ கச்சகா. அதுக்கு நொறுக்குறாங்க நான் புடிச்சிட்டேன். இந்த ஜூட்ஸுக்கு நான் வைக்க போற பேரு நிஞ்சா ஆர்ட் வேக்கூ ஜூட்ஸு. நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஒரு 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 சின்ன அடி கூட விழுகல. ககாஷி, எனக்கு தெரியும். நாம இவனை தோக்கடிக்காத வரைக்கும் இவன் நம்மள கடந்து போகவே விட மாட்டான். இவனை தோக்கடிக்கவே முடியாது. அப்ப நீங்க கடந்தும் போக முடியாது. கண்ணெல்லாம் வலிக்குது சோ, அடுத்து நாம என்ன விளையாடலாம் guys? நீங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நாம இங்க இப்படி இல்லை தப்பிச்சு போக வேண்டிய பண்ண விட்டு போக விட மாட்டேன்ல. எப்படி விடுவேன்? தடுக்கத்தான் நீங்க வந்து நிக்கிறேன். battle formation. இந்த பவுண்டேஷன் ஆரம்பிச்சால் முடியாது ஃபார்மேஷன் ஏரியா கொண்டு வராங்க ஆமா, எதை கொண்டு வந்தாலும் இவனை ஒன்னும் அசைக்க முடியாது போலயே. நெருங்கி வந்துட்டு இருக்கேன் போல ஆமா, ஐயோ, இவங்களுக்குள்ள என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எவன் ஜாக போறேன்னு தெரியல. புதுசா ஒவ்வொரு நாளும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறீங்களடா. அப்படி போயிட்டே இருக்கேன் எட்டாச்சு முடிஞ்சா தானே அதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சேப்பா. இந்த 134வது எபிசோடு வேற லெவலு. அதுலயும் டோபிங்கிற மதுரா உச்சியாவோட அட்டகாசம், பெரிய அட்டகாசம். ஆத்தி இப்ப இவனை எப்படி தோக்கடிக்க போறாங்கன்னு எனக்கு ஒன்னும் சத்தியமா புரியல. வர்ற எபிசோட்ல பாக்கலாம்.